இந்த கொடியையும் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் இவன் உத்து பார்த்துட்டே இருக்கான். நான் ஆல்ரெடி அந்த ஃபேன்சி ஸ்டோர்லயே அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஃபங்க்ஷன்லயே நோட்டீஸ் பண்ணேன். சோ இதுக்கும் இவனுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்குமா? சிவா, உனக்கே தெரியும் நான் ஜியோகிராஃபில ஜீனியஸ்னு. இது மங்கோலியன் பிளாக். இது சூப்பர் ஸ்டார் தளபதி படத்துல மங்கோலியன் ட்ரெஸ் போட்டுக்கின்னு நெஞ்சு வலிக்கு ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேளு. இவன் கண்ணையும் மண்டையும் பார்த்தா சத்தியமா இவன் ஒரு மங்கோலியன் தான். யோ கம்னிதியா, இது ஜாப்பனீஸ் ஃபிளாக், இது நம்ம சூப்பர் ஸ்டார். இது ரெண்டுத்துக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். ரஜினி சார் ஜப்பான்ல ரொம்ப ஃபேமஸ், அதான் உலகத்துக்கே தெரியும். நான் முதல்ல சொன்னேன் பத்தியா? எங்கேயா சொன்ன? நீ மங்கோலியன் தானே சொன்ன? இப்போ அதெல்லாம் பக்கத்து ஊர்ற. நான் அனலைஸ் பண்ணதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருவேளை இவன் ஜாப்பனீஸா இருப்பனும். இது யாருன்னா கரெக்டான ஆள்கிட்ட போய் நம்ம கேட்டாதான் தெரியும். டேய், எனக்கு ஒரு முட்டைக்கண்ணன் தெரியும்டா. அவன் ஜப்பானிய கரைச்சு குடிச்சவன்டா. முட்டைக்கண்ணன், ஓகே. லவ் இன் ஜப்பான், மேரி இன் ஜப்பான், செட்டில் இன் ஜப்பான், நெவர் கம் பேக் ஃப்ரம் ஜப்பான், கச கசா அசாயி சாக்கே. யோ என்ன ஃபுல்லா சரக்கு பேரா இருக்கு? டேய், ஜப்பான்ல இருக்கிற எல்லா சரக்கு பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கானே, எவ்வளவு ஷார்ப்பானவனா இருப்பான். அரிகாத்தோ குசைமாஸ். டோக்கியோ இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். எப்படி கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. A to Z ஜப்பான்ல ஆளுநாள் நான் தான். சொல்லுங்க, எப்ப கிளம்புறீங்க, எந்த டேட்ல? தயங்காதீங்க, எட்டு சொல்லு சார். ஆக்சுவலா தைரியமா சொல்லுங்க. போறது ஐடியா இல்ல சார். இவர் ஜாப்பனீஸ்ன்றதே நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம். ஆமா சார். இவர் உண்மையிலேயே ஜாப்பனீஸ் தானான்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு இவரை கரெக்டா அவங்க ஃபேமிலி கிட்ட போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு தான் சார். இவனுங்களை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணணும். அது கொஞ்சம் அதிகமா செலவாகுமா? எடுத்துன்னு வந்துரு. அதுக்கு தான் இப்போ ஒரு 25,000 அட்வான்ஸா வச்சிங்க. எப்படியாவது அவன் ஃபேமிலி கிட்ட சேர்த்தா போதும் சார். மீதி எவ்வளவோ அதை நான் கொடுத்துறேன் சார். டோன்ட் வரி. இந்த பையனை பத்தி இன்னும் 24 ஹவர்ஸ்ல என்ன ஏதுன்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். அதானே என் கடமை. அப்புறம் இந்த குண்டு தம்பியோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? சார் அர்ஜென்ட்டா வந்ததுல போட்டோ எதுவுமே கொண்டு வரல சார். சார், எப்படி நீங்க ஜப்பான் போன் தான் வச்சிருப்பீங்க, அதுல எடுத்தா கிளாரிட்டியா இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 என்ன ஆகும்? ஓகே தம்பி சரிப்பா. 85 மெகா பிக்சல். நாளைக்கு ஷார்ப்பா 12 o'clock வந்துருங்க. ஜாப்பனீஸ் டைம். ஜப்பான்ல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் மாதிரி. சார் வந்துரும் சார், வந்துரும். இவ கரெக்டா வந்துரும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். அரிகாத்தோ கோசைமாஸ். இவங்க சார் இவங்க கனி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உட்பி, எல்லாமே இவங்க தான். ஓ அரிகாத்தோ கோசைமாஸ். டோக்கியோக்கு டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டேன். நீங்களும் ஜப்பான்காரமாய் ஷார்ப்பா வந்துட்டீங்க. ஏன்னா ஜப்பான்ல டைமிங் தான் எல்லாமே. எப்படியாவது நல்லபடியா போய் சேர்ந்தா போதும் சார். கண்டிப்பா சேர்ந்துருவான். நீங்க வேணா பாருங்க, ஜப்பான்ல இருந்து 12 மணிக்கு ஷார்ப்பா ஒரு கால் வரும். பாத்தீங்களா? மொஷி மொஷி. அவருக்கு ஜப்பான்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு, தெரியுமா உனக்கு? அப்படியா? காட்டாங்குசுரு கரியோ கோசிமா. வாதாஷி கரினோ மொஷி மொஷி ஷிமாஷுஓ. I will give you my bank details. I will send you my account number. Okay? Kariyo kasi. Arigato. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். பட் இந்த கேஸ் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் என்கிட்ட இன்னொரு 10,000 இருக்கு, ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு I'll try. நீங்க ஒன்று பண்ணுங்க, ஒரு 10 days கழிச்சு வாங்க. சரியா? இப்போ கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு.